ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து முருங்கைக்காய் கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? நான் இங்கே வந்து பாசி பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து அரை மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேன். ஊற போட்டு வச்சோம்னா நமக்கு சீக்கிரமே குக் ஆயிரும். அதனால தான் 1/4 கப்புக்கு எடுத்துக்கிறேங்க பாசி பருப்பு இது. அதுக்கப்புறம் முருங்கைக்காயை நான் இங்கே வாங்கி வச்சுருக்கேன். ஆக்சுவலி எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்காய் கிடைக்கல, ஃப்ரோசன் இருந்துச்சு. அதில் வந்து இந்த மாதிரி அதிலே கட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் பெரிய முருங்கைக்காய் இருந்தால் 1 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இந்த மாதிரி ஒரு 12 பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூனுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடு பல் வந்து உரித்து ஒரு 8 பல்கிட்ட வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூனுக்கு நம்ம எடுத்துக்கிற போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, உளுந்து, கடுகு, காஞ்ச மிளகாய் கொஞ்சம் ஒரு டீஸ்பூனுக்கு 2 காஞ்ச மிளகாய், ஒரு தக்காளி மீடியம் சைஸ், அப்புறம் எண்ணெய் 1 டீஸ்பூனுக்கு, தண்ணி தேவையான அளவு, அதுக்கப்புறம் நம்ம நெய்யும் சேர்க்க போகிறோம். ஓகே, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நாம் வந்து பருப்பை குக் பண்ணிக்கிற போகிறோம். அந்த பருப்பில் எடுத்து வச்சுருக்க ஜீரகம், வெள்ளைப்பூடு, தக்காளி இதை சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணி நம்ம குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஏன்னா அது பொங்கி வெளியே வடிஞ்சிடக்கூடாது. இப்போ இது சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்னொரு பேனில் நம்ம முருங்கைக்காயை வேக விட்டுறலாம். பருப்பு ஏற்கனவே ஊற போட்டிருக்கனால முருங்கைக்காய் வெந்து முடிக்கிற நேரத்தில் பருப்பும் வெந்துடும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான அளவு முருங்கைக்காய்க்கு உப்பு உள்ளே இறங்கணும்ல, அதனால் அதுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நம்ம அவிய விட போகிறோம். இப்போ 2 குக்காக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த பருப்பை வந்து இடையில இந்த மாதிரி ஸ்பூனை போட்டு வச்சிட்டிங்கன்னா பொங்கி அது வெளியே வந்துடாது. இது நம்ம குக்கர்லேயும் வைக்கலாம். குக்கரில் வச்சுருந்தோம் அப்படின்னா முருங்கைக்காய் ரொம்ப மசிஞ்சிரும். அதனால தான் தனித்தனியாக நான் இது மாதிரி குக் பண்ண விட்டுருக்கேன். நீங்கள் தேவைன்னா ப்ரெஷர் குக்கரில் கூட 2ஐயும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இது வந்து பருப்பு நல்லாவே மசிஞ்சிருச்சு. இப்போ நாம் அதில் வந்து எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பருப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து முருங்கைக்காயோடு சேர்த்துட்டு இல்லை தண்ணி லைட்டாக வத்துற வர இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். அது இப்போ தண்ணி நல்லாவே வத்திடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு விளைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம அதில் நெய் ஊற்றிருக்கேன் நான். நீங்கள் எண்ணெய் இருந்தால் அதை கூட ஊற்றிக்கலாம். அதில் வந்து நான் கடுகு, உளுந்த பருப்பு, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குறோம். அது வந்து நல்லா ஓரளவு இந்த வெங்காயம் லைட்டாக ப்ரௌனாக வரணும். இதுக்கெல்லாம் நாம் வந்து நம்ம ஏற்கனவே முருங்கைக்காய்க்கு மட்டும் தான் உப்பு சேர்த்துருந்தோம், இந்த பருப்புக்கு சேர்க்கலை. அதனால் அதுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குறோங்க. கம்மியாக உப்பு சேர்த்தாலும் பரவாயில்ல, பின்னாடி சேர்த்துக்கலாம், நான் ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க. இப்போ நம்ம இதை தாளிச்ச இதுவும் ரெடி ஆயிடுச்சு. அதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டிதான். இப்போ நமக்கு அருமையான முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த முருங்கைக்காய் கூட்டை வந்து நீங்கள் சுட சுட வெள்ளை சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி வரவி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ரசத்தோட ரொம்ப நல்லா போகும். ரசம் அப்பளம் இந்த முருங்கைக்காய் கூட்டு ரொம்ப நல்ல பிரமாதமான காம்பினேஷன். இது சப்பாத்திக்கும் நல்லா இது போகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.